ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடலை பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். உற்சாகமாய் நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி சொல்வோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து, நம்ம ஜீவன் தந்து நமக்கு மேல் அன்பு கூர்ந்த தேவனை நோக்கி உற்சாகமாய் சொல்வோமா? ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே எனக்காக ஜீவன் தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீரே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். சொல்வோமா? நன்றி தகப்பனே, அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பாடவும் பார்க்கவும் தேவன் கண்களை தந்திருக்கிறார். அவைகளை வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. எனவே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாக புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கும் பிதாவுக்குமான உடன்படிக்கையாக இருக்கிறது தேவனுடைய இயேசு கிறிஸ்து ஆகியோருடைய ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் இடையில இருந்த அந்த திரை சிலையை தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய ரத்த சிந்துதல்னாலே அதை முறித்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். எதற்காகனா நம்மளையும் பிதாவையும் இணைக்கும் முடியாய். அவர் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். நம்மளையும் பிதாவையும் இணைக்கும் முடியாய் அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்த சிந்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பினால இப்போ தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 40 நாள் அளவும் தேவன் நம்மளை நிறைய வார்த்தையை கொண்டு நம்மளை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ மெசேஜஸ் இருந்துச்சு, எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள மாற்ற வேண்டிய காரியங்களை குறித்து
அநேக போதகர்கள் வந்து நமக்கு வந்து போதிச்சாங்க, என்னென்ன மாற்றணும். இது வந்து இந்த 40 நாளும் அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பின் நாட்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் ஒரு விஷயம் கூட வாசிப்போம். கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 40 நாளின் இந்த சுத்திகரிப்பின் நாட்களின் முக்கியமான காரணம் என்னன்னா, நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே பிழைத்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. we should exhibit Christ. ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக, நமக்குள்ள நாம் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த 40 நாளின் சுத்திகரிப்பின் காரணம். ஆமென், ஹல்லேலூயா. முக்கியமான காரணம் என்னன்னா, கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த 2025 முடிச்சுட்டு, இந்த சாப்டரை முடிச்சுட்டு நம்ம 2026 போக போகிறோம். இந்த 2026 நம்ம எப்படி இருக்கக்கூடாது? சுபாஷாவே நான் போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்படியாப்பட்டவனாக போகணும்னா, கிறிஸ்துவாய், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய் நான் போகணும். அதுக்காக தான் இந்த 40 நாள் சுத்திகரிப்பின் நோக்கமே. ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நமக்குள்ளே இருந்த காரியங்கள் மாறி இயேசு நமக்குள்ளே வெளிப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு டீ கப்பில் அதை அந்த பாபு கே மேத்யூ அந்த பாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னார். பாலில் வந்து ஒரு கப்பில் வந்து பால் இருக்குது. அந்த பாலில் வந்து நம்ம கொஞ்சமாக டிகாஷன் ஊற்றினா அது காஃபி ஆகிடும். அந்த காஃபியை கலர் வந்து எப்படி ஆகிடும்? ப்ரௌன் கலரில் ஆகிடும். திருப்பி அதை ஒயிட்டாக மாற்றினோன்னா என்ன பண்ணணும்? நம்ம பாலை ஊற்ற தான் என்ன ஆகும்? அது வெளியே வந்து திருப்பி ஒயிட்டாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்ம பாட இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க இயேசுவோடு நாம் ஜெபிக்க, அவரோடு பேச, அவரோட உறவாடும் போது தான் நமக்குள்ளே எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மீண்டுமா இந்த ஒரு சரணத்தை பாடுவோம். சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையில் சில காரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த 40 நாளில் என்னோடு பேசி அந்த காரியங்களை நீர் மாற்றி விட்டீர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு படுவோமா? ஒருவேளை நமக்குள்ளே என்ன காரியம் இருந்தாலும் அந்த காரியங்கள் தேவன் இந்த 40வது நாளில் மாற்றி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. we are going to enter the new year as a new person, as a Christ. ஒரு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு பர்சனாய் நம்ம உள்ள போக போகிறோம். அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே பரிசுத்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த மீண்டுமாய் பாடுவோமா? சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றி. இன்னொரு முறை. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினை. எனவே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி மீண்டுமாய் சொல்லுவோமா? எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மீண்டுமாய் சொல்லுவோமா? நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாட போகிறோம். நம்ம என்னன்னா, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவனாகவும் இருக்கிறார், அவர் நமக்கு ஜீவனாகவும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய ஆசை, ஆண்டவரே இந்த இனி வருகிற நாட்களில் என்னுடைய ஆசை நீர் தாங்க ஆண்டவரே. என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபாலோ ஜீசஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபாலோ யூ. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை நாம் பின்தொடரும் போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே என்ன பண்ண போகுது, நம்மளை பின்தொடர போகுது. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் நம்ம சொல்ல போகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம், ஆசையெல்லாம் ஆண்டவரே நீர் தான் ஆஞ்சா, என் தேவையெல்லாம் ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே. ரட்சகரே இயேசுநாதா, என்னுடைய தேவை எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தின் தேவைகள் அல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் கீழானவைகளை நோக்கி பார்க்க வரல ராஜா, கீழானவைகளை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படலை, மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படியாக, மேலா இருக்கிற வானத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. சொல்லுவோமா, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. வாய்களை திறந்து சொல்லுவோமா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே எனக்கு பாக்கியம் ராஜா. நீர் எனது உயிர் துடிப்பு, நம்முடைய இதய துடிப்பு, ஒவ்வொரு செகண்டும் நமக்கு அடிக்கிற அந்த இதய துடிப்பே இயேசு கிறிஸ்து தான் என்று எண்ணி பாடுவோமா. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கரங்களை தட்டி பாடுவோமா, உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள். சொல்ல போகிறோம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம், உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் நீ சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டு
இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? யாவருமா எழுந்து நின்று சொல்ல போகிறோம், மீண்டுமாய் பாட போகிறோம். ஆண்டவரே, உம்மோடு வாழ்வதே எனக்கு பாக்கியம் ராஜா. ஆண்டவரே, எங்கோ இருந்தேன் ராஜா, ஏதோ ஒரு மார்க்கத்தை ஆண்டவரே பின்பற்றி கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தீர் ஆண்டவரே, என்னையே தேடி வந்தீர் ராஜா. எனக்காக ஆண்டவரே இறங்கி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டீர் ராஜா. உம்மோடு வாழ்வது ஆண்டவரே எனது பாக்கியம் என்று சொல்லி பாடி அவர்கிட்ட மீண்டுமாய் சொல்ல போகிறோம். என் ஆசையெல்லாம் நீர்தான் ராஜா. ஆண்டவரே, என் தேவையெல்லாம் ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் மாத்திரம் ராஜா. என்று இந்த 40வது நாளில், இந்த நாளின் நிறைவான இந்த நாளில் தேவனை நோக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆசை, எங்கள் தேவை எல்லாம் நீர்தான் ராஜா, எல்லாம் நீர்தான் ராஜா என்று சொல்ல போகிறோம். உங்களோட வாய்களை திறந்து நீங்கள் பாட போகிறீங்க, தேவனை நோக்கி சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க ராஜா, உம்மை போல என்னை மாற்றுங்க ராஜா, உம்மை போல என்னை மாற்றுங்க ராஜான்னு இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வீர். அவர் ஆமென். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்று. உங்கள் சத்தம் உயரட்டும். ஆசையெல்லாம் தேவையெல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? ராஜா, நீர்தான் என் ஆசை, நீர்தான் என் தேவை ராஜா, நீர்தான் என் தேவை, நீர்தான் ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லுவோமா மீண்டுமாய்? ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவதாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்க போகிறோம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயங்களோடு கூட இணைந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மதியம் 3:30 மணி. ஆமென். நல்ல அற்புதமான நேரம். எதுக்கு? செய்தி கேட்பதற்கு. செய்தி கேட்பதற்கு அற்புதமான ஒரு நேரம். என் வசனம் பனியை போல பெய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த செய்தி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் சாஃப்டாக பேச போகிறேன். இல்லை, நீங்கள் கொஞ்சம் உஷாராயிருங்க. இல்லையா? நான் சாஃப்டாக பேச போகிறேன். ஸோ வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாளர்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். ஸோ அப்படி இது 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் 2த்துலேயும் கவனம் வைக்கணும். விசேஷமாக ஒவ்வொரு வசனமும் முத்திரிக்கப்பட்டு, கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா சத்தியத்தை பேச போகிறேன். பைபிளில் ஒவ்வொரு வசனமும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையும் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர். ஸோ அந்த வசனத்துக்கு வெளிச்சம் நமக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? நாட வேண்டும். ஏன்னா அவர் தான் சத்திய ஆவியானவர், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர், சத்தியத்தில் இருக்கிற மறைபொருள்களை அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி நம்ம கற்றுக் கொடுக்குறவர். அதான் வெளிச்சமாக, வெளிப்பாடுகளாக, தீர்க்க தரிசனங்களாக அந்த வசனத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, வசனத்தை வாசித்து அதை தியானித்து
அதுலேருந்து வருகிற தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். அல்லேலூயா. இந்த 2வது செய்தி அதுதான். ஸோ வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சங்கள், வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள் தான் நமக்கு பொக்கிஷங்களாக புதையல்களாக தேவன் வைத்திருக்கிறார். இப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் எங்கே போயிடணும் அப்படின்னா வசனத்தை தேடி போகணும், வேதத்தை தேடி போகணும். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக நீ என்ன சொல்ல விரும்புகிறீர்? இப்போ ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்குது, வேத வசனத்தின் மூலமாக என்னோட பேசுங்க, வார்த்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடணும், கர்த்தருடைய வசனத்தை நாடணும். அந்த வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டால் நம்ம காரியங்கள் ஜெயமாய் மாறும். வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகிறதில்லை. அப்போ அந்த தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர் நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்களை கைட் பண்ணுகிறார், வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதான் வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறதுனா அந்த வசனத்தில் இருக்கிற ரகசியங்களை, வெளிப்பாடுகள், வெளிச்சங்களை தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கொலேசியர் புத்தகம் எடுத்துக்கோங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை. அப்ப ரகசியம் எங்க இருக்கு? வசனத்துல இருக்கு. பிதாவாகிய தேவனுக்கு எடுத்த ரகசியங்கள் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் எங்கே இருக்கிறது? வேத வசனங்களில் பொக்கிஷமாக புதையலாக ஆண்டு என்ன செய்திருக்கிறார்? மறைத்து ஒழித்து வைத்திருக்கிறார். ஸோ நாம் பரிசுத்தாவின் துணை கொண்டு, சத்தியாவின் துணை கொண்டு அந்த வேதத்தை நாடி அந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். எது ஐஸ்வர்யம்? எது ஐஸ்வர்யம்? அந்த வசனத்தின்படி எது ஐஸ்வர்யம்? அறிந்து கொள்ளுகிற உணர்வு. பிதாவாகிய தேவனுக்குரிய ரகசியத்தை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவளை ஐஸ்வர்யவான்கள். கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையில வேதத்தின் வெளிச்சத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் எத்தனை பேர் ஐஸ்வர்யம் இருக்கிறாங்க, அதை குறித்து ஆண்டவர் பேசல. வேதத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எதில் ஐஸ்வர்யம் மாற வேண்டும் என்று சொன்னால் பிதாவகை தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நமக்கு ஒரு வெளிச்சங்கள், வெளிப்பாடுகள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த சத்தியத்தில் நமக்கு ஒரு வெளிச்சங்கள், வெளிப்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை வேதம் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது. பொதுவாக உலகத்தார் பணத்தில் ஐஸ்வர்யம் மாறணும்னு நினைக்கிறாங்க. சில எப்படியாச்சும் சாகிறதுக்குள்ளே சில லட்சங்களை கோடி என்ன பண்ணிடணும், நம்ம உயிருக்கு அர்ப்பணிச்சு 12 மணி நேரம் வேலை செஞ்சு சில லட்சங்களை என்ன பண்ணிடணும், சம்பாதிச்சிடணும், சில கோடியில் சம்பாதிச்சிடணும். தப்பு கிடையாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அது மட்டும்தான் ஐஸ்வர்யமா? இல்லை, வேறொரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. என்னன்னா பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு, குமாரனாகிய கிறிஸ்துவ அறிகிற அறிவு. அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டும் பேலன்ஸ்டாக வளர்வது கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய சிஷ்யர்களை பார்த்து கேட்குறா, ஜனங்க என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ஆள் பெண் சொல்கிறாங்க, எலியா அப்படிங்கிறாங்க, ஏலிசா அப்படிங்கிறாங்க, தீர்க்கதரிசியில் ஒருவர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குற, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே ஆண்டுக்கு ஒரே சந்தோஷத்தினால் நிரம்பி, இது மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தல பேதுருவே, ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகி தேவன் உன்னை வெளிப்படுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் இம்மிடியட்டாக ஒரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை கொடுத்து அவனை பிளஸ் பண்ணினார். அது ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் ஆவிக்குரிய வருகிற சபைக்கு வருகிற பிள்ளைகள் நாம உலகத்தின் ஐஸ்வர்யத்தின மாத்திரமல்ல, சத்திய வெளிச்சத்தில் வருகிற ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி நிரப்பப்பட முடியும்? நல்லா பைபிள் படித்தாதான் அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும். பக்கத்தில் கைப்பிடிங்க. சிஸ்டர் சொல்லுங்கள், சிஸ்டர் பிரதர், டெய்லியும் 10 அதிகாரம் பைபிள் படிங்க. புது வருஷத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 10 அதிகாரம் படிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது பாஸ்டர், ஒரு 5 அதிகாரம் படிங்க. குழந்தைங்களா இருந்தால் 5 அதிகாரம் படிங்க. 5 கம்பிலாம் குறைய முடியாது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்டில் 2025 பணம் மட்டும் லட்சக்கணக்கில் வேணும், பணம் மட்டும் கோடிக்கணக்கில் வேணும், நல்ல தெய்வீக சுகம் வேணும். இதெல்லாம் எங்கே மறைஞ்சிருக்குன்னா வசனத்தில் மறைஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் உங்களை ஆசீர்வதிக்குது, அந்த வசனம் தான் உங்களை சுகமாக்குது, அந்த வசனம் தான் உங்களை பிளஸ் பண்ணுது. அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கணும்? 5 அதிகாரம்லாம் குழந்தைங்க படிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நான் படிக்கலையே, அப்போ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நாள்தோறும் வேதத்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ வசனம் வெளிச்சம் வேணும், வசன வெளிப்பாடு வேணும். அப்போ தான் அந்த கள்ள தீர்க்கதரிசனம் ஏமாந்து போக முடியும், ஏமாறாமல் இருக்க முடியும்.
சத்துரு நம்மளை மேற்கொள்ளாமல் இருக்க முடியும். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் வெளிச்சம் ரொம்ப அவசியம். இந்த கடைசி நாட்கள் உங்களுக்கு எனக்கும் ஒரு வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சங்கள், வெளிப்பாடுகள் ரொம்ப அவசியம். அப்போ வேதத்தை எடுத்து அதை நேசித்து, அதை வாசித்து, தியானித்து, ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதை கை கொள்ளுகிற பொழுது நாம் ஐசுவரியவன்களாக மாறுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். ஸோ அந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுடைய பூர்ண நிச்சயத்தில் எங்கள் ஐசுவரியவன்களாக மாற வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஸோ அந்த வசனத்துக்குள்ள போயிட்டாலே நமக்கு ஞானம் பெருக ஆரம்பிக்கிறது, நமக்கு அறிவு பெருக ஆரம்பிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். காலை எங்கள் சர்ச்சில் நான் பேசினேன். பிசாசு ஆதாம் ஏவாள் நல்ல தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்பட்டாங்க. ஆதாம் பயங்கரமான தேவனை சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதுனா தேவ ஞானத்தில் நிரப்பப்பட்டிருந்த மனுஷன் தான் ஆதாம் ஏவாள். அவங்க தேவனோடு கூட நல்ல உலாவுறாங்க, தேவனோட ஆஸ்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த கனியை சாப்பிடுவதற்கு முன்பதாக, அவளை பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாமோட புத்தி எப்படி இருந்துச்சு? ஷார்ப்பாக இருந்துச்சு. இப்போ 2 கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று புது கத்தி பயங்கர ஷார்ப்பாக இருக்குது, இன்னொரு கத்தி 5 வருஷமாக யூஸ் பண்ணி ரொம்ப மழுங்கி போயிருக்கு. இப்போ புது கத்தி வச்சு நீங்கள் வெங்காயம் வெட்டினீங்களா, அது எப்படி வெட்டும்? நல்லா அப்படி படும்போதே 2 வெட்டு, 1 துண்டு 2 விடும். இது 5 வருஷமாக யூஸ் பண்ணி ரொம்ப மங்களாக இருக்குது. வெட்டினா வெங்காயம் என்ன பண்ணாது? நானும் அசர மாட்டேன் அப்படின்னு. அப்போ புத்தியில் 2 புத்தி இருக்கிறது. ஒன்று ஷார்ப்பாக இருக்கிறது, புத்தி தெளிவான புத்தியோடு இருப்பது. இன்னொன்று மந்த புத்தியாக இருப்பது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவருடைய புத்தி எப்படி இருந்துச்சு? ஷார்ப்பாக இருந்துச்சு. எல்லா மிருக ஜீவங்களும் பெயர் வைக்கத்தக்கதாக ஒரு ஷார்ப் மைண்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒரு தெய்வீக ஞானம் அவருக்குள்ள இருந்தது. அவன் தேவ சாயலாக இருந்தபடினால பாவம் செய்வதற்கு முன்பதாக அவன் யோசிக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கு புத்தி மங்கி போச்சு. அப்போனா எப்பொழுது நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழுகிறோமோ, நம்ம யோசிக்கிற காரியம், சிந்திக்கிற காரியம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம எடுக்கிற டிசிஷன் ஷார்ப்பாக இருக்கும். ஆமென். ஆனால் என்னைக்கு பாவம் செய்கிற பொழுது அந்த புத்தியினுடைய தன்மைகள் குறைக்கப்படுகிறது, அந்த புத்தி மங்கி போகிறது. புத்தி மங்கி போனவங்க பாருங்க, ஷார்ப்பாக யோசிக்க மாட்டாங்க, ஷார்ப்பாக பிளான் பண்ண மாட்டாங்க, தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் சபைக்கு வந்துட்டோம், ஆண்டு சமூகத்துக்கு வந்துட்டோம், அது எவ்வளோ மங்கி போயிருந்தாலும் தேவன் தம்முடைய ஆவியினால், பிரசனத்தினால், அபிஷேகத்தினால அது மறுபடியும் ஷார்ப்பாக மாற்றுவார். அது மறுபடியும் நான் மாற்றிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷமும் நம்ம புத்தி ஷார்ப்பாக மாறிக்கிட்டே இருக்குது. கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 40 நாட்களில் நம்ம புத்தியை கத்தை தெளிய பண்ணியிருக்கிறார். வேத வசனத்தின் ஊடாக, வெளிச்சத்தின் ஊடாக, வெளிப்பாடுகள் ஊடாக, ஜெபத்தின் ஊடாக, ஆராதனை ஊடாக நம்ம புத்தி, நம்ம யோசிப்பது, சிந்திப்பதெல்லாம் ஷார்ப்பாக மாறுகிறது. அதான் ரிசல்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. நான் பேசுறது புரியுதா? ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் நம்மளை ஷார்ப்பாக மாற்றும். யோசிப்ப காரியங்கள், டிசிஷன் எடுக்கிற காரியங்கள், குடும்பத்தை நடத்துகிற விதம், ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிற விதம், பிள்ளைகள் நடத்துகிற விதம் எல்லாம் நம்ம யோசிக்கிறதெல்லாம் பரிசுத்தாவிற்கு உட்பட்டு இருக்கிற அப்படின்னாலே அது ஷார்ப்பாக பிரைட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அதான் அந்த ஆவிக்குரிய சபைகளில் ரொம்ப படிக்காதவங்களாம் கூட ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. நம்ம கர்த்தர் ஓசூரில் ஒழுங்காலயத்தும் ஊழியம் நடக்கிறது. அருமையான பாஸ்டர் ஜோசப் அவர்கள் அந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகிறாங்க. பல ஆயிரக்கான ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் ஐடிஐ தான் படிச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் உலகப்பூர்வமான படிப்பு ஐடிஐ தான். ஆனால் 300க்கும் அதிகமான சபைகளை தன் வாழ்நாளில் ஸ்தாபித்து முடிச்சிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். படித்தது ஐடிஐ, ஆனால் ஸ்தாபித்தது 300 சர்ச்சு. ஓசில் மகா சர்ச் இருக்குது. காரணம் என்ன? ஷார்ப் மைண்டு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம இருதயத்தை நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு உட்படுத்தினா நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஷார்ப்பாக மாறுது, நம்ம சிந்திக்கிறதெல்லாம் ஷார்ப்பாக மாறுது. மந்த புத்திகள் விலகி அது பிரைட்டாக மாறுது. அது ஒரு வெளிச்சம் வருகிறது, அதில் ஒரு ஞானம் வருகிறது, அதில் அறிவு வருகிறது. குடும்பத்தை கவனமாக நடத்துவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனமாக நடத்துவோம், நம்ம எதிர்காலத்தை கவனமாக நடத்துவோம். தேவ ஆவியான அப்படியே கிருபையில் சபையில் வைத்திருக்கிறா. அல்லேலூயா. வேத வசனம் வெளிச்சம் தான் நம்மளை பிரைட்டாக மாற்றுது. ஆமென். அப்போ எங்கே நாடி போகணும்னா வேதத்தை நாடி போகணும், வசனத்தை நாடி போகணும். ஒழுங்கும் கிரமமாக அதை வாசித்து தியானிக்கிற பொழுது நம்மே அறியாமல் நம்மளை பிரைட்டாக மாற்றுது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லிடுங்க, நல்ல பயில் படிச்சிருங்க, நல்ல பிரைட்டாக மாறிடுவீங்க. நல்ல பயில் படித்தா பிரைட்டாக மாறிடுவீங்க. உங்கள் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ளே ஞானம், அறிவுங்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் கர்த்தர் ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தொடர்ந்து நம்ம 40 நாட்கள் சுத்திகரிப்பு போட்டு நடக்கிறது. கொஞ்சம் சத்தியத்துக்கு வரேன். யோவான் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் 12 சீஷர்களை அழைத்து அந்த ராபோஜனம் பண்ணும்படியாக ஒரு மேல் வீட்டுக்கு அறைக்கு கடந்து போகிறார்கள்.
அங்கே ராபோஜனம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் யாரும் இருக்கிறா? யூதாசும் இருக்கிற. அதுதான் அன்றைக்கு கடைசி இரவு. இயேசு மகாராஜாவுக்கும் அதுதான் கடைசி இரவு. ஏன்னா அந்த விடிஞ்ச உடனே அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அந்த இரவே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். மறுநாள் கைது செய்யப்பட்டு ஒரு சிலுவைக்கு போகிறார். ஸோ அதுதான் சத்தியம். ஸோ அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அந்த ராபோஜனம் நடக்கிறது. பஸ்காவுக்கு முந்தின நாள் 12 விசேஷங்கள் இருக்கிறாங்க. அதில் யூதாசும் இருக்கிறார். இங்கே கால்கள் கழுவப்படுகிறது. கர்த்தர் அங்கே அவளை சுத்திகரிக்கிறார், சுத்தம் பண்ணுகிறார், பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்கின பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ராபோஜனத்தை கொடுக்குறார். தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் தன்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தையும் தந்து தம் சீஷர்களை அவர் அங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் நமக்கு தெரியும். நல்லா கவனிங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தில் தான் கால்களை கழுவி அவளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிட்டு ராபோஜனம் தந்து அவளை பிளஸ் பண்ணிட்டு 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஒரு நைட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஒரே நைட்டில் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த ஒரு இரவில் பேசப்பட்ட சத்தியத்தை தான் இந்த யோவான் அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எத்தனையோ வருஷம் பைபிள் படிக்கிறோம், ஆனால் இந்த கடந்த வாரத்தில் இந்த தியானத்துக்காக வாசிக்கிற பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 13:30. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனேயே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அந்த 14 ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டு கால்களை கழுவுகிறார். அங்கே ராபோஜனம் நடக்கிறது. அந்த சில காலத்துக்கு கர்த்தர் பேசுகிறார். ஸோ அந்த ராத்திரியிலே யார் புறப்பட்டு போய்விட்டான்? இப்போ 12 பேரில் ஒன்று என்ன பண்ணியாச்சு? குறைந்து புறப்பட்டு போனது யூதாஸ் அல்ல, புறப்பட்டு போனது திருடன். புறப்பட்டு போனது யூதாஸ் அல்ல, புறப்பட்டு போனது பண ஆசை. நான் பேசுறது புரியுதா? 12 பேரில் புறப்பட்டு போனது பண ஆசை, புறப்பட்டு போனது திருடன். அப்படிலாம் பைபிள் வசனம் அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அவன் திருடனானபடினால் வசனம் இருக்குது. துரோகியான யூதாஸ் காரியோத்து அப்படிலாம் வசனம் இருக்குது. அவன் பண ஆசை 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டான். அப்போ யூதாஸ் புறப்பட்டு போனான் என்று சொன்னால் அந்த 12 பேர் கூட்டத்தில் இருந்து ஒரு திருடன் புறப்பட்டு போகிறான், ஒரு பண ஆசை புறப்பட்டு போகிறது, ஒரு துரோகி புறப்பட்டு போகிறான். அதற்கு பிறகுதான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் சத்தியத்தை பேசினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த நாளில் விடிகிற பொழுது கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அந்த கடைசி மினிட்ல சில மணி நேரங்கள் அந்த பிரிக்கப்பட்ட அந்த 11 பேர்களிலிருந்து தன் இருதயத்தை ஓப்பன் பண்ணி கர்த்தர் அநேக ரகசியங்களை, சத்தியங்களை இந்த 4 அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தார். ஆமேன். சில மணி நேரத்துக்குள்ள 4 அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நான் பேசுறது புரியுதா? இங்க இருக்கிறீங்களா? கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. சில மணி நேரத்தில் அடுத்த விடிஞ்ச உடனே என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க. டீச் பண்ண முடிச்ச உடனே கெத்செமனுக்கு போகிறார். அங்கே ஜெபிச்சு முடிச்சு அரெஸ்ட் பண்ணப்பட போகிறார். அடுத்து சிலுவைக்கு போயிடுவார். அந்த லாஸ்ட் மினிட்ல தன்னுடைய 11 சீஷர்களுக்கு எவ்வளோ பேச வேணுமோ அவ்வளோத்தையும் ஆண்டவர் பேசிட்டாரு. அப்போ நான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவ்வளோ சத்தியத்தை மனசில் வச்சு பேசணும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஆண்டோட பேச நீங்கள் நேரத்தை ஒப்பு கொடுத்தா அவரும் பேசுவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் 10 நிமிஷம் தான் பைபிள் படிப்பீங்கன்னா ஆண்டவர் 10 நிமிஷம் தான் பேசுவார். நீங்கள் 1 மணி நேரம் பைபிள் படித்து ஆண்டவர் 1 மணி நேரம் பேசுவார். நீங்கள் 3 மணி நேரம் பைபிள் படித்து ஆண்டவர் 3 மணி நேரம் பேசுவார். இல்லை நான் 10 மணி நேரம் பைபிள் படிக்கணும், 10 மணி நேரம் ஆண்டவர் பேசுவார். உங்கள் அளவை பொறுத்து. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் கிருபையினால் அந்த வாலிப நாட்களில் வேதத்தை வாசிக்கும் போது ஃபாஸ்டிங் போடும். பைபிள் படிக்கிறதுனே ஃபாஸ்டிங் போடும். 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாசிட்டே இருப்பேன். நியூ டெஸ்ட்மென்ட் வாசிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு முறை வாசிட்டு மற்ற டைமில் ஒர்ஷிப் பண்ணி ப்ரைஸ் பண்ணிப்பேன். என்னுடைய ஸ்பீடுக்கு இப்படி 3 நாட்டில் 3 முறை வேதத்தை வாசிப்பதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினா. அதனால தான் நீங்கள் ஊழியக்காரனா வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் மாத்திரம் நார்மல் ஆவரேஜ் ஸ்பீடில் ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணிடுறது? மத்தியிலேருந்து ரெவலேஷன் அப்படி 3 நாட்குள்ள 3 முறை வாசித்து முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டால் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் அப்படி முழுசாக வாசிப்பதுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்தார். யார் உள்ளத்தில் அது கர்த்தர் பேசுவாராக. ஊழிய சேகர பிள்ளைகளாம் வேதத்தை வாசிப்பார்களாக. ஆமென். வசனம் முக்கியம். கடைசி நாட்களில்
ரேம வார்த்தைகள் முக்கியம். அதுலேருந்து வருகிற வெளிச்சம் நமக்கு முக்கியம். அந்த வெளிப்பாடுகள் நம்ம முக்கியம். அந்த வசன வெளிச்சம் தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்குது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்குது, நம்ம எதிர்காலத்தை ஆசீர்வதி, நம்ம ஊழியத்தை ஆசீர்வதி. அத்தனையும் கர்த்தருடைய வசனம். ஒருபோதும் கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்யாதிருங்கள். பிசாசு பயங்கர திருடன். பிசாசு பயங்கர திருடன் தான். நேரத்தை திருடுறான், மைண்டை திருடுறான். வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஜெயிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோர்வுகளை ஜெயித்து, தூக்கத்தை ஜெயித்து, எல்லாம் மைண்டை டிஸ்டர்பன்ஸை ஜெயித்து வேதத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். 2026 யாரெல்லாம் அப்படி வேதத்தை வாசிக்கிறார்களோ, நான் ஜெபிக்கிறேன், அவங்க மேலே 100 மடங்கு ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. வேத வசன வெளிச்சம் நம்மளை பிளஸ் பண்ணுகிறது. அந்த வசனத்தை வெளிக்கிற வெளிப்பாடுகள் நம்மளை கைட் பண்ணுகிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஸோ 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டு ராபோஜனம் செய்து தம் ஜனங்களோடு கூட அந்த கால்களை கழுவி எல்லாம் முடித்த உடனே ஒரு ஆள் என்ன ஆயாச்சு, புறப்பட்டு வேலைக்கு போயாச்சு. நல்ல கவனம். எப்போ புறப்பட்டு போன மறுபடியும் எங்கே வரான்னா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் 18. அதே யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார். புரியுதா உங்களுக்கு? எங்க 18ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் என்ன பண்றாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. அப்போ அந்த மேல் வீட்டு அறையில் ஆண்டு என்ன செய்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். இந்த ராபோஜனம் முடிச்சுட்டு தான் இருக்கிற அத்தனை காரியங்களையும் மனம் திறந்து, இருதயம் திறந்து நம்ம சீஷர்களோடு கூட அவர் பேச ஆரம்பிக்கிறார். 14ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறார், 15ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறார், 16 அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறாரு, 17ஆம் அதிகாரம் ஃபுல்லாக ஜெபிச்சார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 14 பேசினாரு, 15 பேசினாரு, 16 சில சத்தியத்தை பேசினாரு. ஆனால் 17ஆம் அதிகாரம் வருகிற பொழுது அந்த ஒரு அதிகாரம் முழுவதும் தம்முடைய சீஷர்களுக்காக இயேசு ஜெபிக்க ஆரம்பித்தா. நான் யோசித்தேன், அந்த பல வருஷமா இவ்வளோ ஜெபம் பண்ணாரு, இந்த யோவானுக்கு எப்படி தெரியும்? கெத்செமனே ஒருவேளை இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஜெபங்கள் ஒருவேளை ஆண்டு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணாரா நமக்கு தெரியலையே. ஒருவேளை அவர் ரகசியமாக ஜெபம் பண்ணியிருந்தா யோவானுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி எனக்கு நானே கேள்விகளோடு இருந்தேன். பட் இந்த நாட்களில் அப்படி வாசிக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு பக்கத்தில் வச்சு தான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 11 பேர் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த யோவான் புஸ்தகம் நட்சத்திரம் எப்போது எழுதப்பட்டது என்று சொன்னால், இயேசு மரித்த பிறகு 50 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டது. எத்தனை வருஷம்? ஒரு ஸ்தோத்திரம். போன சண்டே கொடுத்த மெசேஜ் நமக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 2 சண்டேக்கு முன்னாடி கொடுத்த மெசேஜ் நமக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப கஷ்டம். போன மாதம் கொடுத்த மெசேஜ் ஞாபகம் இருக்குமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் 50 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்க, கிபி 33 இயேசு மரிக்கிறார். கிபி அதுலேருந்து 50 வருஷம் கழிச்சு தான் அந்த யோவான் நட்சத்திரம் எழுதப்பட்டதாக வேத ஆராய்ச்சி சொல்கிறாங்க. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ரகசியங்களை 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை பரிசுத்த அப்படி நினைப்பூட்டி இந்த அப்போஸ்தலர் கதை எழுத வைத்திருக்கிறார். நல்லா உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர், ஆவினை போதிக்கிறவர், ஆவினை கற்றுக் கொடுக்கிறவர். எவ்வளோ ஆண்டு காலம் பாருங்க, இவ்வளோ காலம் கழிச்சு எல்லா சத்தியத்தை நினைப்பூட்டி எழுத வச்சு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் பிரியம் கொண்டார். ஆமே. சரி, அப்போ 13ஆம் அதிகாரத்தில் அங்கே யூதாஸ் புறப்பட்டு போயிட்டாரு. ஏற்கனவே சொன்னால் யூதாஸ் புறப்பட்டு போகலை, ஒரு திருடன் புறப்பட்டான், ஒரு பணாசை புறப்பட்டு போனது, ஒரு துரோகி புறப்பட்டு போனான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தம்முடைய 11 சீஷர்களுக்கு தம் இருதயத்தை திறந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் சுத்திகரிப்புன்னு சொல்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எப்பொழுது தன் இருதயத்தை திறப்பார் என்று சொன்னால், எப்பொழுது நாம் நம்மளை சுத்திகரிப்பு உட்படுத்திக் கொள்கிறோமோ, கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பதற்கு, நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு நம்மளை அர்ப்பணித்து கொண்டால், அந்த சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தேவன் தன் இருதயத்தை திறந்து தன் மனசுக்கு அத்தனை சத்தியங்களையும் காரியங்களையும் அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. யூதாஸ் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வாயை திறக்க மாட்டார். அப்படியே திறந்தா அந்த ரகசியத்தை பேச மாட்டார், ஜென்ரலாக பேசுவார். ஆனால் 14, 15, 14 சொல்லப்பட்ட சத்தியத்தை அவர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. சில சத்தியங்கள் எப்பொழுது வெளிப்படும் என்று சொன்னால், சுத்திகரிக்கப்பட்ட பிறகு. சில சத்தியங்கள், சில ரகசியங்கள் எப்பொழுது வெளிப்படுது என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் சில ரகசியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏற்கனவே அவர் தீர்க்கதரிசி தான், ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், பரலோகத்தில் வீட்டுக்குள்ள காண்கிறான், தனக்கு கொடுக்கிற அசுத்த உதவிகளை காண்கிறான். ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த பிறகு பலிபீடத்தில் ஒரு அக்னி வந்து அவன் நாவை சுத்திகரிக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் அந்த ப்ராஃபஸோட லெவல் பார்த்தீங்கன்னா மகா பயங்கரமாகிறது, மகிமையாக இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாம சுத்திகரிப்புக்கு உட்படுத்தி கொண்ட பிறகு கர்த்தர் மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை தன் இருதயத்தை திறந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம்
17ஆம் அதிகாரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன செய்கிறா? செபிக்கிறா. அந்த ஜெபத்தில் யார் இல்லை? யூதாஸ் இல்லை. 14ஆம் அதிகாரம் சொல்லப்படுவது யார் இல்லை? யூதாஸ் இல்லை. 15ஆம் சத்தியத்தை ஆண்டு பேசுகிற போது அங்கே யார் இல்லை? யூதாஸ் இல்லை. 16ஆம் அதிகாரத்தை டீச் பண்ணும்போது அங்கே யார் இல்லை? யூதாஸ் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், இந்த அதிகாரம் எதுவுமே யூதாஸ் தெரியாது. உங்களுக்கு எனக்கு தெரியுதல்ல? 11 அப்போஸ்தலர் கற்றுக்கொண்ட சத்தியத்தை யார் கற்றுக்கொள்ள முடியல? யூதாஸ் கற்றுக்கொள்ள முடியல. ஏன் கற்றுக்கொள்ள முடியல? அவன் தன்னை சுத்திகரிப்புக்கு உட்படுத்தலாம். அநேக வாய்ப்புகளை கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். அந்த வாய்ப்புகளை அவன் நிராகரித்து விட்டான். காரணம் பண ஆசையினால. ஸ்தோத்திரம். உலக கிறிஸ்துவை காட்டிலும் அப்போஸ்தல அபிஷேகத்தை காட்டிலும் வேறொன்றின் மீது அவன் தன் கவனத்தை வைத்திருந்தபடினாலே கர்த்தர் பேசின வெளியேறப்பட்ட சத்தியங்களை இந்த யூதாஸ் என்ன செய்யவில்லை? மிஸ் பண்ணிட்டான், புறப்பட்டு போய்விட்டான். ஆனால் மற்ற 11 பேர்களுக்கும் பொக்கிஷமாக, புதையலாக இந்த 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை அவங்க ரிசீவ் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 14ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்? வந்து நான் கூட்டிக் கொள்ள போக. அந்த ரகசியங்கள் எல்லாம் அங்கே தான் பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை சுத்திகரிப்புக்கு உட்படுத்திட்டா தேவன் தம் இருதயத்தை திறந்து நம்மளோட பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. வருஷத்துக்கு கடைசியில் சின்ன ஒரு டெடிகேட் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த ரகசியத்தை பெற்றுக் கொடுத்தக்கதாய், வேத வசனத்தை வருகிற அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொடுத்தக்கதாய் என் இருதயத்தை, என் வாழ்க்கையை நீங்கள் சுத்திகரிங்க. பட் கண்களை மூடி சின்ன ஜெபம், டெடிகேஷன், ஒரு சின்ன டெடிகேஷன். ஏன்னா வேதம் முக்கியம். ஆண்டோட இருதயம் நம்மோடு பேச விரும்புகிறது. வேத ரகசியங்களை பொக்கிஷமாக, புதையலாக, வசந்துக்கிற வெளிச்சங்களை, வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட, என்னோடு கூட, அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு கூட தேவன் பேச விரும்புகிறார். நம்ம சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்துருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா சில காரியங்களை விட்டு நம்ம வேறு பிரிக்கப்படணும். யூதாஸ் வேறு பிரிக்கப்படணும். யூதாஸின் ஆவி புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரைகள் புறப்பட்டு போகணும். உலகத்தின் ஆவி புறப்பட்டு போகணும். ஓ ஹல்லேலூயா. யூதாஸ் புறப்பட்டு போன பிறகுதான் கர்த்தர் இவ்வளோ ரகசியங்களை திறந்து பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் தடைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நல்ல நாங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அவங்க எங்களை விட்டு புறப்பட்டுட்டு ஆண்டவரே, எங்களை விட்டு புறப்பட்டுட்டு ஆண்டவரே. உடைய வேத வசனம் எவ்வளோ மகத்துவம் உள்ளது, உடைய வேத வசனம் எவ்வளோ மகிமை உள்ளது, அந்த வசனத்தில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர், இல்லை தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் அறிவையும் பொக்கிஷமாக வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவர் நாள்தோறும் வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் அதற்கிற வெளியேறப்பட்ட ரகசியங்களை பொக்கிஷமாக பெற்றுக்கொள்வதற்கும் கத்தங்களுக்கு கிருபை செய்யுங்க. புதிய வருஷத்தின் என்று அப்போ கடைசி நாட்களில் நாங்கள் அதிகமாய் அன்ற வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆவினை பொறுப்பெடுப்பீராக நாம மையப்பட்டோம். ஜீசஸ் நேம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய வருஷத்தில் மினிமம் டெய்லியும் ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. மினிமம் நீங்களும் வாசிங்க, பிள்ளைகளுக்கும் வாசிப்பதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கடைசி நாட்களில் அந்த வசன வெளிச்சம்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அந்த வசன வெளிச்சம்தான் நம்மளை பிளஸ் பண்ணுது. அந்த வசன வெளிச்சம்தான் வாழ்க்கை பிரகாசமாக மாற்றுகிறது. பிள்ளைப்புள்ள வாசிக்கிற வசனத்தை பிடித்துக்கொண்ட நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க, வசனத்தை பிடிச்சிங்களன்னா சுடரை போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. வெண்கல கதவுகள் உடையதே, இருப்பு தாழ்பால்கள் முறியுது. நல்ல ஒரு பாடல் பாடிட்டு உடையுதே, புதிய வாசல்கள் திறக்குதே, கதவுகள் உடையுதே, புதிய வாசல்கள் திறக்குதே, வெண்மணி காட்டுதே, இனியதே மனம் மகிழுதே, வெண்மேகம் புதுவழி கைதடி பாடுவோம். ஆமென். இனியதே மனம் மகிழுதே, அல்லேலூயா பாடி ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடி கரகத்தடி பாடுவோம், அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம். அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்புடத்தின் புதையல்கள் கரகத்தடி. ஆமென். அந்தகார பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும், அந்தகார பொக்கிஷங்களும், ஒளிப்பிடத்தின் புதையல்களும் அன்பர் இயேசு தருகிறார். இன்பமாக பெறுவோமே, நாம் இன்பமாக பெறுவோமே.
வெண்மேகம் புதுவழி காட்டுதே, இனியதே மனம் மகிழுதே. வெண்மேகம் புதுவழி காட்டுதே, இனியதே மனம் மகிழுதே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. திடீர்னு நேற்று இந்த பாட்டு உணர்த்தப்பட்டேன். பாடு சுமாராக தான் வரும், நான் பாட வேண்டும் சொல்லி உணர்த்தப்பட்டேன். ஆமென். சரி, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒடிப்பத்தில் இருக்கிற புதையல்களையும் கத்தத்தருக. ஒரு பக்கம் அது பூமிக்குரிய ஆசிரியத்தை குறித்தாலும் மறுபக்கம் வசன வெளிச்சத்தை அது குறிக்கிறது. நீங்கள் தாகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வசன வெளிச்சத்தினால் நிரப்பப்படுவீங்க. வசனத்தினால் நிரப்பப்பட்டுட்டீங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டீங்களா, பிறகு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் அவர் அசட்டை பண்ணுறது இல்லையா. ஆண்டவர் சகிச்சிக்கவே மாட்டார். ஆண்டருக்கு நான் பார்த்த வரைக்கும் அவன் பர்சனல் லைஃப்பில் ஆண்டருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த பூமியில் இருக்குன்னா, அவருடைய பிள்ளைகள், ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோது அவர் என்ன செய்யக்கூடாது, அசட்டை மட்டும் பண்ணிடக்கூடாது. அசட்டை பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் விலகிடுவார், சைலண்ட்டாக விலகிடுவார். விலகிட்டாருன்னா சவுல் நிலைமை தான். சவுலை விட்டு கர்த்தர் விலகின அவர் பொல்லாத அவனை பிடிச்சிச்சு. அப்போ நான் பார்த்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை மாத்திரம், அப்படி பிரச்சனத்தை மாத்திரம், அப்படி சமூகத்தை மாத்திரம் அசட்டை பண்ணிடக்கூடாது. அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு கனம் பண்ணுறனோ, எந்த அளவுக்கு தாவீதை போல உயர்த்துறனோ, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவரை உயர்த்த 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 கனம் பண்ண அளவிடாமல் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அளவிடாமல் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் அவர்களும் கனம் பண்ணுகிறார். எனக்கு கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். ஒரு ஊழியம் செய்த பிதாவனை கனம் பண்ணுவார். கர்த்தர் பிள்ளைகளே, அசட்டங்கிறது பயங்கரமான ஒரு சுபாவம். கடைசி நாட்கள் அது ரொம்ப எளிமை வருது. ஒரு மாதிரி துணிகரமாக பேசுகிறாங்க, துணிகரமாக இருக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் அசட்டை செய்து விடாதபடிக்கு வாழ்க்கை கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, 14ஆம் அதிகாரத்தில் அந்த ரகசியங்களை கர்த்தர் பேசுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படிங்கிற காத்தை பேசுகிறார். சத்திய ஆவியானவராகிய தேற்ற வாழை கொடுத்து அங்கே கர்த்தர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லாமல் உலகம் கொடுக்காத ஒரு சமானத்தை, என்னுடைய சமானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுகிற அத்தனை வாக்கு தத்துவங்களும் சத்திய வெளிச்சமும் 14ஆம் அதிகாரத்தில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் யார் மிஸ் பண்ணிட்டா? யூதாஸ் மிஸ் பண்ணிட்டான். சின்ன 30 காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு மகாராஜா கொடுக்குற சத்திய ஆவியை மிஸ் பண்ணிட்டார். பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்ணிட்டார். அவர் கொடுக்குற சமானத்தை மிஸ் பண்ணிட்டார். 14 அதேபோல் 15 என்னில் நிலைச்சிருங்க. நீங்கள் என்ன நிலைச்சிருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அந்த நிலைச்சிருக்க அனுபவத்தை குறித்து அதுக்கப்புறம் தான் பேசினார். இதான் எப்போ பேசினார்னா, அன்று இரவு, கடைசி நாள் இரவு, திருவிருந்துக்கு பிறகு ஒரு ஷார்ட் டைமில் 1 or 2 hours இந்த 4 அதிகாரத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எவ்வளோ பேசியிருப்பார் பாருங்கள். சில பேர் மனசு விட்டு பேசினா சந்தோஷமாக இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு போன மாதம் நினைக்கிறேன், ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு, வாமா உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு 1/2 hour மனம் விட்டு பேச ஆரம்பிச்சு. ஃபேமிலி இப்படி இருக்குது, ஊழியம் இப்படி இருக்குது, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அடுத்து நம்ம என்ன செய்வோம். லாஸ்ட் டைம் சொன்னோன்னு நினைக்கிறேன். இப்போலாம் மனம் விட்டு பேசணும் பாருங்க. அந்த அம்மா அப்படியே இந்த சொன்ன மாதிரி 6 கோள் துளித்து பூ பூத்து காய் காத்து கனி குடித்த மாதிரி அப்படி மனம் விட்டு பேச பேச அம்மாவுக்குள்ள பயங்கர முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும். ஆவில சரி ரைட் தோற்றுரும் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உணர்த்திட்டாரு, சரி பேசுவோம்னு சொல்லி உட்காந்து பேசினேன். 1 வாரம் கழிச்சு, அந்த லாஸ்ட் வீக் நீ பேசுனீங்களாப்பா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. சரி ரைட் அல்லேலூயா. நீ அப்பப்போ என்ன செய்வோம், பேசுவோம், குடும்பத்தை குறித்து பேசுவோம், குடும்பத்தை குறித்து பேசுவோம், பிள்ளைகளை குறித்து பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது. கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக மனம் விட்டு பேசுங்க. அது பரலோக வாழ்க்கை, பரலோக சமாதானம் இருக்குது, அங்கே நித்திய ஜீவன் இருக்கிறது, அங்கே ஒருமனம் இருக்கிறது, அங்கே ஐக்கியம் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. மனம் விட்டு பேசும்போது சத்துரு அங்கே தோற்கடிக்கப்படுகிறான். அல்லேலூயா. சத்துரு ஈகோ அதெல்லாம் உடைக்கப்படுகிறது. ஈகோ பெருமைகள் உடைக்கப்படுது. மனம் விட்டு பேசிட்டா அங்கே பிசாசுக்கு இடமிடாமல் போய்விடுகிறது, சத்துருக்கு இடமிடாமல் போய்விடுகிறது. அங்கே ஒரு சமாதானம் வருகிறது. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் மனம் விட்டு பேசுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் சத்தியங்கள், இந்த தெய்வீக சமானத்தை பேசுகிறார். 15 நிலைச்சிருக்கிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்தாவை குறித்து, மறுபடியும் தேற்றவனை குறித்து, சத்தியாவை குறித்து அநேக ரகசியங்களை பேசுகிறார். உங்கள் உலகம் நீங்கள் அழுது புலவைங்க, உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுங்க. அத்தனை ரகசியங்களையும் அந்த 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த ஷார்ட் டைமில் தன் இருதயத்தை திறந்து கர்த்தர் பேசி முடித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ இயேசு ராஜா இருதயத்தை திறந்து நம்மளோட பேசணும்னா நாம் நம்மை
சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கும். இந்த 40 நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 40 நாள் விசேஷத்த நாட்கள். நாட்டில் விசேஷத்தை கொள்ளுகிறவன் கத்திரிக்கன்னு விசேஷத்துக்கு. அது ஒரு ட்ரைனிங் தான் உங்களுக்கு, ஒரு ட்ரைனிங், ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ இது பண்ணிட்டீங்க, நாள்தோறும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவன் பேசிக்கிட்டே இருப்பார், மனம் திறந்து பேசுவார், அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துவார். அது உங்கள் வாழ்க்கையை அதை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரம் சொல்லலை, 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. யோவான் 16 முதல் 2 வசனங்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அடுத்த வசனம், அடுத்த 2 வசனம் வாசிருங்க. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஆரம்பத்தில் சொல்லல, இதை லாஸ்ட் நைட் இன்னைக்கு பேசாவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? ரகசியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க, உங்கள் இருதயம் ரெடியாக இருக்குது. அதனால் இவ்வளோ சத்தியங்களை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசணும். அநேக காலத்தில் வாக்கு தத்தங்களாக பேசினா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்கள் தேற்றவாள் நான் கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் அந்த ஆவியில் வந்து உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி அழகாக அநேக காலத்தை சொல்லிட்டு அது கூடவே கூட அதுக்கப்புறம் வரப்போகிற சபை சந்திக்க போகிற உபத்திரவத்தில் லைட்டாக டச் பண்ணிட்டு ஆண்டவர் போயிட்டார். ஆமே. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கதான் உபத்திரவம். நார்த் இந்தியாவில் வாசல்கள் அடைக்கப்பட்டுச்சு. உலகம் முழுவதும் அநேக உபத்திரம் நடக்கிறது. ஆண்டு வருகைக்கு முன்பு தான் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டு ஏற்கனவே நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு லைட்டாக அதையும் டச் பண்ணார். ஆவி என்ன குறித்து பேசுனது போல, பரலோக வாசத்தை குறித்து பேசுனது போல இந்த உபத்திரத்தில் லைட்டாக டச் பண்ணிட்டு தமிழ் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா உபத்திரம் வருகிற பொழுது அவளை என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்க பலவீனப்பட்டு போயிடக்கூடாதுக்காக அதையும் ஆண்டு லைட்டாக டச் பண்ணிட்டு 17ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த 11 சிஷ்யர்களுக்காக அற்புதமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுத்து கர்த்தர்களை பிளஸ் பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டு 11 பேருக்காக ஜெபிச்சாரு. ஆனால் யூதாஸ்க்காக ஜெபிக்கவே இல்லை. சுத்திகரிக்கப்படாதவர்களுக்கு ஜெபங்கள், அவங்க இருதயம் வேற 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் இருதயம் அவன் ஆண்டு மேலே இல்லை, கிறிஸ்து மேலே அவன் யூதாஸ்க்கு இருதயம் இல்லை. அவன் இருதயம் ஃபுல்லாக உலகத்தின் மேலே இருந்ததுனால அவனுக்காக கர்த்தர் அந்த ஜெபிக்கலை. ஆனால் தன்னை சுத்திகரிப்பு ஒப்பு கொடுத்த மற்ற 11 பேர்களுக்காக கர்த்தர் விசேஷமாக ஜெபித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். லூக்கா புஸ்தகம் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். லூக்கா 22:4. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். பாருங்க, அவன் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டான். ஸோ யூதாஸ் காரியத்து புறப்பட்டு போகிறான். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பண ஆசனை நிரப்பப்பட்டு அவன் ஆண்டு விட்டு விலகி போகிறான். அவன் அந்த காரியத்தை செய்ய புறப்பட்டு போய்விட்டான். ஆனால் அதே 22ஆம் அதிகாரத்தில் 31-32 வசனங்கள். இன்னும் கர்த்தர், ஒரே அதிகாரம், நல்ல கவனிங்க, இது 2 எங்க நடக்குது? ஒரே அதிகாரத்தில். அந்த அதிகாரத்தான் யூதாஸ் புறப்பட்டு போகிறான். ஆனால் அதே அதிகாரத்தில் தான் பேதுருவுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கவனிங்க, அந்த சத்தியத்தை வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நல்லா கவனிங்க, யூதாஸுக்காக ஆண்டு என்ன செய்யல, எங்கேயும் ஜெபம் பண்ணல. 22ஆம் அதிகாரத்தில் தான் அவனுக்குள் பிசாசு போகிறான், பிரதான ஆசனத்தில் போகிறான், காட்டிக்கொண்டு வகையை தேடுகிறான். அவன் புறப்பட்டு போய்விட்டான். யூதாஸ்க்காக கர்த்தர் என்ன செய்யவில்லை, ஜெபிக்கவில்லை. ஆனால் இந்த பேதுருவுக்காக, சீமோனுக்காக கர்த்தர் கருத்தாய் ஜெபித்தார். அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவனுக்காக வேண்டிக் கொண்டார். ஏன்னா அவன் இருதயம் ஏசப்பா மேலே இருந்துச்சு. அல்லேலூயா. பேதுருடைய இருதயம் ஆண்டு மேலே இருந்துச்சு. பேதுருடைய இருதயம் அவன் ஆண்டுடைய அன்புனால் நிறைந்திருந்தது. ஒரு மாதிரி பயத்தினால சூழ்நிலை மறுதளித்தான் சபிச்சனை தவிர அவன் இருதயத்தில் குற்றம் இல்லை, அவன் இருதயத்தில் பாவம் இல்லை, அவன் இருதயத்தில் கர்த்தரை மறுதளிக்க வேண்டிய உணர்வு இல்லை. அவன் கர்த்தருக்காக தான் வாழ தன்னை அர்ப்பணித்திருந்தான். சூழ்நிலை பார்த்து பயந்து தான் அவன் கார்த்திகை செய்தனை தவிர அவன் இருதயம் முழுவதும் இயேசு மகாராஜா நிறைந்திருந்தான். பேதுருடைய இருதயம் முழுவதும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் இருதயம் லகுவாக இருந்தது. கர்த்தர் அதை அறிந்திருந்தார். அதனால் அவனுக்காக ஜெபித்தார், அவனை ஸ்திரப்படுத்தினார், அவனை மறுபடியும் தேடி வந்தார், அவனை உயிர்ப்பித்தார், அவனை மகா பிரதான ஆபோஸ்தலன் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் யூதாசுடைய இருதயம் அப்படி கிடையாது.
அல்லேலூயா. அவன் தன் இருதயத்தை அழைத்து கொண்டான். கர்த்தர் தன்னை சுத்திகரிப்பதற்கு பல முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவனோடு பேசினார். அதுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை, அதை மறுத்து விட்டான். அதனால கர்த்தர் அவனுக்காக ஜெபிக்கவில்லை, அவனுக்காக பரிந்து பேசலை. ஆனால் சத்தியத்தை சொன்னார், இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, கைட் பண்ணாரு. அவன் மறுதளித்து விட்டு அப்படினாலே அவனுக்கு ஜெபிக்கத்தை விட்டு 11 பேர் கவனம் செலுத்தி அவளுக்காக வேண்டிக் கொண்டு அவளை தன் கரத்தில் அளவிடாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவதற்கும் கர்த்தரால் நம்ம உயர்த்தப்படுவதற்கும் நம் இருதயத்தை தேவன் சுத்திகரிப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி சுத்திகரிக்கிறார்? நம்முடைய வசனத்தின் மூலமாக சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உபதேசத்தின் மூலமாக கர்த்தர் சுத்திகரிக்கிறார். நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக சுத்திகரிக்கிறார். தம் ஆவியின் மூலமாக கர்த்தர் உங்களை என்னை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்க மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு சொன்னால் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டுருவோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சில குறைவுகள் இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம், சில ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். அதை பற்றிலாம் கர்த்தருக்கு இது இல்லை. நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா, ஆண்டவர் சமூகத்தை டெடிகேட் பண்ணிட்டா கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். பேதுருவை தூக்கி எடுத்த கர்த்தர், 11 அப்போஸ்தலரை தூக்கி எடுத்த கர்த்தர் அவர் நம்மையும் தூக்கி எடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்ம மேல் கவனமாக இருக்கிறார். நிச்சயமாக தூக்கி நம்ம உயர்த்தி ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயம் முக்கியம், இருதயம் முக்கியம். நம்ம இருதயத்தை டெடிகேட் பண்ணிட்டா, சுத்தி அர்ப்பணிச்சுட்டா, ஆண்டோட கரம் அற்புதமாய் நம்மளை தூக்கி எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிச்சிடும். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் யூதாசின் இருதயத்தையும் பார்த்தாரு, பேதுருடைய இருதயத்தையும் பார்த்தாரு. இவன் இருதயம் டோட்டலாக பிளாக் ஆயிடுச்சு. அடைச்சிட்டான், அவனே அடைச்சிட்டாங்க. ஏசப்பாக இடம் கொடுக்காம சுற்றி இடம் டோட்டலாக பிளாக் பண்ணிட்டான். ஆனால் இருதயம் எப்போதும் திறந்துருந்துச்சு. சூழ்நிலை மட்டும் பயத்தினால் காட்டி கொடுத்த அது சபிச்சாரை தவிர ஆண்டவர் மேலே அந்த இருதயம் நிரம்பி இருந்தது. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். காயினும் காணிக்க கொடுத்தாரு, ஆபேலும் காணிக்க கொடுத்தாரு. காயின் வந்து சும்மா சிம்பிளாக வந்து காணிக்க கொடுக்கல, தன் இடத்துல விளைஞ்சதை பெஸ்ட்டாக தான் கொடுத்தாரு. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு யார் தான் காணிக்க கொடுத்தா? காயின் தான் கொடுத்தார். செகண்ட் தான் யார் காணிக்க கொடுத்தா? ஆபேல் கொடுத்தார். ஏன் காயின் காணிக்க கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், அவன் பொல்லாதவன். 1 யோவான் வசனம் இருக்குது, அவன் பொல்லாதவன். அவன் இருதயம் பொல்லாததான் இருந்துச்சு, அதனால தான் காணிக்க அங்கீகரிக்கலை. அவன் கொடுத்த காணிக்கையில் மிஸ்டேக் இல்லை, அவன் இருதயத்தில் மிஸ்டேக். புரிஞ்சுங்க? ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கொடுத்த காணிக்க பெஸ்ட்டு காணிக்க தான், 2 பேர் தான் காணிக்க கொடுத்தாங்க. ஆனால் அவன் பொல்லாதவன். அவனுக்குள்ள கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, காய்மகாரம் இருந்தது, பொறாமை இருந்தது, சகோதரி கொலை செய்கிற அளவுக்கு கொலைவெறி இருந்தது, மாம்சத்தின் கிரிகளால் நிரப்பப்பட்டிருந்தான் காயின். அவன் பொல்லாத இருதயம் உள்ளவன். அதனால தான் அவன் காணிக்க கர்த்தர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்கல தெரிஞ்ச உடனே சரியான இருதயம் உள்ளவனாக இருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பான், சாரி கேட்டிருப்பான், ஒப்புரம் ஆகியிருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் எதுவும் அவன் வாழ்க்கையில் செய்ய முடியாது, நம்மளால பார்க்க முடியல. அதான் இருதயம். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அதே போல் சவுலும் ராஜா தான், தாவீதும் ராஜா தான். சவுலும் மிஸ்டேக் பண்ணுறாரு, தாவீதும் மிஸ்டேக் பண்ணுறாரு. ஆனால் சவுல் தான் இருதயத்தை அடைத்து கொண்டான். ஆனால் தாவீது தான் இருதயத்தை ஓப்பன் பண்ணிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இருதயத்தை ஓப்பனாக வச்சிருவோம், கர்த்தர் நம்ம ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஜெயமாக மாற்றிடுவார். நம்ம அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம், நம்ம தோல்விகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாக மாற்றிடுவார். ஸோ இருதயம் முக்கியம். சொல்லுங்க, இருதயம் முக்கியம். அல்லேலூயா. ஸோ காயின், ஆபேல், சவுல், தாவீது, யூதாஸ் காரியத்து, 11 அப்போஸ்தலர்கள். புரியுதா உங்களுக்கு அந்த பிக்சரு? ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஒரு ராங் சைடில் போகிற கூட்டம். ஒரு கூட்டம் ஃபெயிலியர் இருக்குது, குற்றம் இருக்குது, குறை இருக்குது. ஆனால் இருதயத்தில் ஆண்டோட அன்பு இருக்குது, இருதயத்தில் ஆண்டவர் மேலே பாசம் இருக்குது, அவருக்காக வாழ்கிற உணர்வு இருக்குது. அதை பிளஸ் பண்ணிட்டாரு, அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உங்களை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, அப்போ வசன வெளிச்சம் தான், வசன வெளிச்சம். இப்படி வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசன வெளிச்சம் நம்மளை ஆசீர்வதிக்குது. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பில் இருக்கிற புதையில கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? தருகிறார். அந்த வெண்கல கதவுகள் எதை குறிக்குது அப்படின்னா, பிரான்ஸ் அல்ல, பிரான்ஸ், வெண்கலம். வெண்கலம் வந்து வெண்கல கதவு. அந்த வசனம் இருக்கு ஏசாயா 45. கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஜெபிக்க போகலாம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள். கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமாம், உனக்கு நாமம் தரித்தேன். இது கோரேஸ் அப்படிங்கிற ராஜாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறான். அவன் மேதிய பெர்சியா ராஜாவாக இருக்கிறான். ஏற்கனவே பாபிலோன் ராஜா ஃபஸ்ட்டு ராஜ்யமாக எழும்புகிறது. கர்த்தர் அவனை ஸ்தோத்திரம், கிரேக்க ராஜா அலெக்சாண்டர் வந்து அவனை தோற்கடிக்கிறார். அந்த அலெக்சாண்டரை
தோற்கடிக்க பயன்படுத்தப்பட்டது தான் கோரேஸ் ராஜா. ஸோ அந்த ராஜ்யத்தை கவிழ்த்து இவன் அடுத்த ராஜாவாக எழும்பி வருகிறான். அப்போ அந்த வெண்கல கதவுகள் அப்படின்னா அந்நிய தேசத்து மக்கள் தங்கள் தேச நிலைகளுக்கு வராதபடி இந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம், இப்படி வெண்கல கதவுல போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பிளாக் பண்ணியிருப்பாங்க. எரிகோ ராஜா என்ன செஞ்சான், தன் தேசத்தை சுற்றி பட்டணத்தை சுற்றி மதிலை கட்டி வச்சிருந்தான். அப்புறம் என்ன அர்த்தம்னா, அந்நிய ராஜாக்கள், அந்நிய வல்லமைகள், அந்நிய காரியங்கள், மனுஷர்கள் தங்கள் எல்லைக்குள்ளே வந்து தங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு வழியை அடைத்து போடுவது. அதனால் கவனிங்க, வெண்கல கதவு என்பது வழிகள் அடைக்கப்படுகிற ஒரு காரியம். வழிகள், அந்த வழி திறந்தால் தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இப்போ அந்த எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தால் தான் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் ரிசீவ் பண்ண முடியும். அந்த வாக்குத்தத்தம் மட்டும் ஆசீர்வாதம் ரிசீவ் பண்ணக்கூடாதபடிக்கு அந்த பட்டணம் முழுசும் அந்த மதில்களை நிரம்பி இருக்கிறது, தடைகளை போட்டு வச்சிருக்கிறான். அங்கே வழி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை தான் கர்த்தரை முகத்தை நோக்கி பார்க்குறாங்க. அவங்க கர்த்தரை நோக்கி ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனைப்படி அவங்க செயல்படுறாங்க. வழியே இல்லாத இடத்துல அந்த வெண்கல கதவுகளை உடைச்சு கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 4வது செய்தியில் இன்னொரு ப்ராஃபஸி நான் சொல்லட்டும். எங்கெல்லாம் வழியேலன்னு நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் கர்த்தரை நோக்கி உண்மையாக பார்க்கிறபடினாலே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறபடினாலே வெண்கல கதவுகளை கர்த்தரை உடைக்க போகிறார். வழியே இல்லைன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு, வாழவே வழி இல்லைன்னு யோசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வெண்கல கதவுகளை உடைத்து ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். அது சத்ரு வழி அடைத்து போடுகிறவன், வாசல்களை அடைத்து போடுகிறவன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறபடினாலே, நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் பாய செய்கிறவர். செங்கலர் வழியை உண்டு வழியே இல்லாத செங்கடல்ல கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஸோ நமக்காக கர்த்தர் முன் சென்று அவருடைய வல்லமையினாலே வழியே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல அந்த வழிகளை, அந்த தடைகளை உடைத்து வழியை உண்டு பண்ணி தம் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலர் நினைக்கிறீங்க வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது, உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. இன்றைக்கு நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வெண்கல கதவு நம்ம கண்ணில் என்ன செஞ்சிருச்சு, பிளாக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அந்த பட்டணத்தை மதில் இப்படி இருக்கிறதுனால பின்னாடி அந்த பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடியாதபடிக்கு அந்த மதில்கள் நம்ம கண்ணை மறைச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளை, உனக்காக அந்த கதவை நான் உடைப்பேன், உனக்காக ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன். அந்த வழி திறக்கப்படுவது நீங்கள் அப்போ ஜெயத்தோடு உள்ளே போக போகிறீங்க. 2026 வெண்கல கதவுகளை உடைக்கப்படும். வழியே இல்லாத இடத்துல வழிகள் திறந்து வெற்றி நடையோடு கூட ஒரு ஜெய கம்பீரமாக நம்ம வழிகள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம உள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் தனிப்பட்ட காரியங்களில், குடும்பத்தின் காரியங்களில் கர்த்தர் செய்வார். சத்ரு என்ன செய்கிறான்னா, அப்படி அரணை வச்சிடுறான். நம்ம அப்படி பார்த்து சோர்ந்து போயிடுவோம். அந்த அரங்களை பார்த்து தடைகளை பார்த்து அந்த இருக்கிற எதிர்ப்புகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது அப்படி மகிமை நமக்காக செயல்படும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சேவையா. கர்த்தர் சமூகம் முன் செல்லுகிற பொழுது அந்த தடைகள் உடைக்கப்படும். கர்த்தர் எங்கள் திருச்சி சர்வீஸ் அருமையாக எங்கள் தலைமை போதரவுடைய திருச்சி சர்ச்சை வந்து டெடிகேட் பண்ணும்படியாக சாமச்சந்திரன் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த 3வது மாடியில் அந்த சர்வீஸ் நடக்குது. ஸோ அவர் தான் எனக்கு பிரசங்கம், ஸ்பெஷல் கெஸ்ட்டு அழைக்கப்பட்டு அந்த ஆலய பிரதிஷ்டை அவங்க பண்ணுறாங்க. நான் அதில் போயிருந்தேன். ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னார்னா, ஒரு மனுஷன் போட்டில் ட்ராவல் பண்ணுறான், கடலில் ஏர்ல சம்திங் ட்ராவல் பண்ணால் ஒரு பெரிய குன்று, மலை குன்று மாதிரி நிற்குது. அந்த படகு என்ன போய் அந்த மலையில் மோதி என்ன செய்யுது, ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது. அந்த மலையை தாண்டி அந்த படகு என்ன செய்ய முடியல, போக முடியல. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த கிட்ட போகுது, அந்த மலையில் மோதி மறுபடியும் என்ன, அது ரிட்டர்ன் வருது. மறுபடியும் கிட்ட போகுது, மலையில் மோதி ரிட்டர்ன் வருது. அப்போ இப்படியே இருந்தால் அந்த மனுஷன் நம்ம சோர்ந்து போனோம்னா, சரி அந்த மலை எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியல, மலையை தாண்டி போக முடியலையே சொல்லி சோர்ந்து போய் இந்த நேரத்தில் ஒரு பெரிய காற்று அலை மாதிரி வந்து அலை அடித்து இந்த போட்டை தூக்கி அந்த பக்கம் போட்டுருச்சான். அல்லேலூயா. சேஃபாக என்ன பண்ணியாச்சு. அப்படி ஒரு ஊமையை சொல்லி அப்படி கதையை சொல்லி ராணாட்டிகள் நடத்தினார். நம்ம நினைக்கிறோம்னா அது பெரிய மலையாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னால் ஜம்ப் பண்ண முடியல, என்னால் தாண்டி போக முடியல, என் பலத்துக்கு மிஞ்சின ஒரு மலையாக இருக்குதுன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெருங்காற்று நம்ம மேலே வரும், ஒரு பெரிய அபிஷேகம் நம்ம மேலே வரும், ஒரு பெரிய கிருபை நம்ம மேலே வரும். அந்த மலையை தாண்டி அந்த போட்டு தப்பித்து போடுறது போல, அந்த ஜம்ப் பண்ணி அக்கறைக்கு போனது போல அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை விளங்கும். அல்லேலூயா. தேவனதை நமக்காக செய்வார், கர்த்தர் நமக்கு அதுக்காக செய்வார். நம்மளால் முடியல, அது மோதிட்டு ரிட்டர்ன் வருது. ஆனால் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஜம்ப் பண்ணி போது கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைத்து வழியில்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9:6. நான் வேகமாக போகிறேன். அங்கே கழுதைகளை தேடி போகிறான் சவுல். கழுதைகள் காணாமல் போனது. நாம் நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் கழுதை கிடையாது,
அது கோவேர் கழுதை அப்படின்னா யுத்தத்துக்கு யூஸ் பண்ணுற கழுதை, பல ஆயிரங்கள் லட்சங்கள் மதிப்புள்ள வெளியேறப்பட்ட கழுதைகள் அந்த காலத்தில் அப்படி அது இருந்துச்சு. ஸோ அந்த கழுதைகள் காணாமல் போனது, அதை தேடி போகிறான். அவங்க வழியில் பல பட்டங்களை கடந்து போயிட்டாங்க, வழி கிடைக்கல. கடைசியாக ஒரு சத்தியம் அங்கே பேசப்படுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். சொல்லுங்க, அங்கே போவோம். ஒரு நிமிஷமா, அங்கே போவோம் சொல்லுங்க. எங்கே போவோம்? ஏலியம் சர்ச்சுக்கு போவோம். அல்லேலூயா. அங்க என்ன நடக்கும்? கர்த்தர் நாம் போக வேண்டிய வழியை தெரிவிப்பார். சர்ச்சுக்கு வாங்க, வழிகள் போதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் வழிகள் உங்களுக்கு போதிக்கப்படும், பரலோக வழிகள் உங்களுக்கு போதிக்கப்படும், சரியான ஜீவ பாதைகள் உங்களுக்கு போதிக்கப்படும். ஸோ நாம் அங்கே போவோம். எங்கே போவோம்? சாமுவேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி வாசம் பண்ணுகிற ஒரு எல்லைக்குள்ள நாம போவோம். அவர் என்ன செய்வார்? ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே இவங்க தேடி தேடி போயிட்டு டயர்ட் ஆயிட்டாங்க, பல பட்டங்களை கடந்து போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, சோர்ந்து போய் கிளைமேக்ஸில் என்ன செய்யுதுன்னு யோசித்த பொழுதுதான் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறா, இங்கே ஒரு சர்ச்சு இருக்கிறது, அங்கே நம்ம புறப்பட்டு போவோம். அங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவா. நாம் நடக்க வேண்டிய வழியே, நாம் போக வேண்டிய வழியே அவர் நமக்கு தெரிவிப்பார் என்று சொல்லி கர்த்தரை நம்பி, ஒரு சமூகத்தை நம்பி அவங்க அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். அவள் வந்து எதிர்பார்த்து வந்தபடியே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த சவுடு சரியாக கைட் பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நாம் போக வேண்டிய வழியை அவர் நமக்கு தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தோட விசுவாசத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் போக வேண்டிய சரியான ஜீவ வழியை உங்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுப்பார். கர்த்தருக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் போதிக்கப்படுகிறது, சத்திய மார்க்கம் இங்கே போதிக்கப்படுகிறது, பரலோகத்தை பெற்றுக்கொள்கிற காரியங்கள் போதிக்கப்படுகிறது. ஆவிக்கிற வாழ்க்கை மேன்மையாக வாழ்வதற்கு சரியான சத்தியங்களை கர்த்தர் சபையில் தேவ பிரசன்னத்தை நிறைந்து இந்த சர்ச்சில் போதிக்கப்படுகிறது. நீங்கள் பாக்கியவான்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்கும்போது அருமை தெரியாதல்ல நமக்கு. அம்மா கூட இருக்கும் அருமை தெரியாது. ஒரு வாரம் தாங்காது. ஒரு 3 நாளைக்கு அம்மாவை எங்கேயாச்சும் அமுச்சு விடுங்க. ஹஸ்பண்ட் பிள்ளைங்க பாடுற பாட்டை பாருங்க. ப்ராப்பர்ச்சியாக சொல்கிறேன். ஒரு வாரம் தாயையோ மனைவியோ என்ன பண்ணுங்க, ஒரு 3 நாளைக்கு அங்கே அம்மா வீட்டில் போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் என்ன பண்ணிட்டு வா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஹஸ்பண்டாக கை தூக்குங்க. நிறைய பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஏன் அந்த ஒம்பு? இருக்கும்போது அருமை தெரியாது. ஒரு 3 நாளைக்கு ஒய்ஃப் அப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, தாயை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. வீடு அல்லோல் சுனாமி மாதிரி ஆகிடும் பாருங்க, எல்லாம் குப்பி ஆகிடும் பாருங்க. அவன் இருக்கும்போது அருமை தெரியாது, அவன் இல்லாத போது அருமை தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க இருக்கும்போதே கனம் பண்ணிடணும், இருக்கும்போதே உதவி செஞ்சிடணும், இருக்கும்போது அவங்க சப்போர்ட்டாக மாறணும். புரிஞ்சுங்க? ஆமே. சபை வெளியேறப்பட்டது, தெய்வ பிரசன்னம் நிறைந்த சபை வெளியேறப்பட்டது. கர்த்தர் நல்ல இடத்துல வச்சிருக்கிறா. எங்கள் பாக்கியவான்கள். அந்த அபிஷேகத்தை நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரன் கோலை போல் எங்கள் துளுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆரன் கோலை போல் எங்கள் பூப்பீங்க, கனி கொடுத்துட்டே இருப்பீங்க. உள்ளே நுழைஞ்சு அந்த பிரசனத்தை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஹார்ட்டை மட்டும் தேவ பிரசனத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் செழிக்கும். நாங்கள் தேவ பிரசனம் அளவில்லாமல் நிறைந்திருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாள் அந்த தேவோட பிரசனத்தை என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதிருங்கள். அந்த தேவ பிரசனம் தான் நம்மளை சுகமாக்குகிறது. அந்த ஆண்டோட பிரசனம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நம்ம கைகளும் பிரயாசத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அந்த ஆண்டோட பிரசன்னம். ஆமேன். ஸோ நாம் போக வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அவர் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பி அங்கே அந்த ஊழியக்காரனை தேடி போகிறாங்க. அதே போல் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி காரியங்களை பேசி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு சத்தியத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், தெரிஞ்ச ஒரு வசனம். யோபு 23:10. இந்த வழிகளை குறித்து நான் பேசிட்டே இருக்கேன். வெண்கல கதவுகள் என்றால் வழிகள் அடைக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆனால் அந்த வழி அடைக்கப்பட்ட வழிகளிலிருந்து கர்த்தர் அந்த வெண்கல கதவை உடைத்து நமக்கு ஒரு புது வழியை காண்பித்து அந்த வழிகளை நம்ம நடத்தி அவர் ஆஸ்வதிக்கிற தேவன். வாசிங்கம்மா. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். நல்ல கவனிங்க, இது ஒரு பயங்கரமான சம்பவம். யோபு மகாபெரிய கோடீஸ்வரன், மகாபெரிய தேவ மனுஷன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி இருக்கிறான். ஸோ அவன் வாழ்க்கையில் வந்த புயல், அவன் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் நிலைகொலே பண்ணிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பல விதமான வழிகள், வேதனைகள் ஊடாக கடந்து போன அந்த யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை என் தேவன்
அறிவார். இவ்வளோ சொல்ல முடியுதா? இவ்வளோ வழி இருக்கு. இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. அவன் இருதயத்திலிருந்து வந்த ஒரு வெளியேறப்பட்ட வேடு. கர்த்தர் சொல்றார், நான் போகும் வழியை என் தேவன் அறிந்திருக்கிற பெயின். அந்த பெயினை ஆண்டு அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா 10 பிள்ளைகளை மறிச்சிருக்கிறான். ஆஸ்திகள் போயிருக்கிறது, சரீரத்தில் வியாதிகள் வந்திருக்கிறது, சாப்பிட முடியல, தூங்க முடியல. நைட்டு வந்தால் எப்படா விடியல் காலம் வரும்னு நினைக்கிறான். விடிய காலம் வந்து எப்போ நைட் வரும்னு நினைச்சாரான். அப்படிலாம் அவசரம் இருக்குது. அப்போ தூங்க முடியல, சாப்பிட முடியல, எச்சு கூட முழுங்க முடியல. ஸோ மச் பெயினில் ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறாரு, நான் போகும் வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் அப்போ அந்த தேவ மனுஷனுக்கு புரியுது, ஒரு விசுவாச சோதனை, ஒரு விசுவாச சோதனை. கர்த்தர் என்னை என் விசுவாசத்தை சோதிக்கிறார். நான் போகும் வழி அவர் அறிஞ்சிருக்கிறான். இதுக்கு பின்பதாக ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறான்ற அந்த ஒரு உணர்வு அந்த தேவ மனுஷர்கள் இருந்தது. அதான் அவ்வளோ வழிகள் மத்தியிலையும் அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் அப்படி அதே பெயினில் இருக்கலாம். சிலதை இழந்து விட்டு, சில ஆசீர்வாதங்களை இழந்து, சில நன்மைகளை இழந்து, ஸோ மச் பெயினில் எனக்கு இருந்தாலும் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோபின் சிறைப்பை கர்த்தர் திருப்பி இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ வலியோடு வேதனையோடு சில காரியங்களை இழந்து, சில நன்மைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. யோபு 42:10 வசனத்தின்படி அவன் சிறைப்பை கர்த்தர் திருப்பி இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்து போல அந்த வலியோடு 2025 வலியோடு கடந்து போன பிள்ளைகள், இழப்பின் சந்தித்த பிள்ளைகள், ஹல்லேலூயா, சில மோசமான காலம் சந்தித்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்கிற ஒரு காரியமாக இருக்கிற பொழுது நீங்கள் இரட்டை தனியை ஆஸ்வதிக்கப்பட போறீங்க. கரமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அந்த விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். டைம் முடிச்சு. நல்லா கவனிங்க. அப்போ வசன வெளிச்சம் சொல்லுங்க, வசன வெளிச்சம். இப்போ நமக்கு வேதம் கிரமமாக வாசித்து அதை தியானித்து அதுலேருந்து வருகிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு டெடிகேட் பண்ணுங்க. அந்த வேத வசத்தின் ஊடாக தேவன் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். அந்த சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ்வதுக்கு ஒப்பு கொடுங்க. சுத்திகரிக்கப்பட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டு மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருவார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அளவெல்லாம் மனம் திறந்து பேசுகிற காரியம் வேறு, சும்மா பேசுறது வேறு. ஆனால் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பேசினார்னா மிகப்பெரிய ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் அது நிறைந்திருக்குது. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் இந்த 2025 ஒருவேளை உங்களுக்கு வலியோடு வேதனையோடு இருக்கும் என்று சொன்னால் இன்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உங்கள் சிறையிருப்புகள் மாறும், உங்கள் சிறையிருப்புகள் மாறும், நீங்கள் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்படியே 7 மணி இருப்போமா? நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ் காட். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பான்களை முறிக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தந்து ஆசீர்வதிக்கிறவர், சிறைப்பை மாற்றி இரட்டிப்பாய் நன்மை தந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசியிலும் பிள்ளைகள் நிற்கிறாங்கப்பா. 40 நாட்களாக துதித்தவர்களாக, ஜெபித்தவர்களாக, தங்களை சுத்திகரித்து கொண்ட பிள்ளைகளாக உங்களுடைய ஆழத்தில் நிற்கிறாங்கப்பா. அவங்க மேலே நம்முடைய கரம் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்களை மேலே நம்முடைய கரம் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவளை கிருபையா நீ நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சில மலைகளை மோதி மோதி பின்னிட்டு போன பிள்ளைகள், மலைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போன பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் விசேஷமாக வந்து அந்த மலைகளை கடந்து அக்கறைக்கு போகத்தக்கதாய், அதை ஜம்ப் பண்ணத்தக்கதான ஒரு விசேஷத்தை கிருபையை வைத்து, அந்த அபிஷேகத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். சில வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல கதவுகள் உடைகிறது, சில வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த ஜெபத்தின் ஊடாக, இந்த 40 நாட்கள் ஜெபத்தின் ஊடாக ஹல்லேலூயா, சில குடும்பத்தில் இருந்த சில வெண்கல கதவுகள், அக்கறைக்கு காணக்கூடாதபடிக்கு, அக்கறையின் ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு தடையாக நின்ற மதில்களை இந்த நாட்டில் கர்த்தர் உடைக்கிறா, கர்த்தர் உடைக்கிறா, கர்த்தர் உடைக்கிறா. அன்பு சகோதரியே, சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகளை கர்த்தர் உடைக்கிறா. நீ 2026 புறப்பட்டு போகிற பொழுது ஒரு நன்மையை பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்புகள் மாறி இருக்கும், உங்கள் சிறையிருப்புகள் மாறி இருக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்புகளை மாற்றுகிற கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றி, சில இழப்புகளை மாற்றி இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிக்கிறீர், இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிக்கிறீர். நல்ல உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி ஆண்டவரே யோபின் சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு எல்லா சிறையிருப்புகள்
சிறையிருப்புகளை உடைத்து சிறையிருப்புகளை மாற்றி ஒரு இரட்டிப்பான நன்மைகள், ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. யோபேல் சிறைப்பு வஸ்துகள் மாற்றப்பட்டது போல, யோசேப்பின் சிறைப்பு வஸ்துகள் மாற்றப்பட்டது போல சில குடும்பத்துக்கு சிறைப்பு வஸ்துகள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. போக வேண்டிய வழியை தெரிவிக்கிறவர், வசனத்தில் ரகசியங்கள் மறைப்பொருள்களை அற்புதமாக எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க மனம் திறந்து பேச விரும்புகிறீர், ரகசியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர். ஒரே இரவுல ஆண்டவரே ஆண்டவர் தம் இருதயத்தை திறந்து தம்முடைய 11 சீஷர்கள் கூட தன் அன்பை கொட்டினார் அப்பா. வசனத்தை கொட்டினார், அவளை வார்த்தையில நிரப்பினார் அப்பா. அவ்வளவு அன்புள்ள தேவன் அப்பா. அதே அன்பினால் பாசத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதி. இந்த சர்ச்சை பிளஸ் பண்ணுங்க, இந்த ஊழியங்களை பிளஸ் பண்ணுங்க, அந்த விசுவாச மக்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உடைய பெரிய காரியம் கூட இந்த பெரிய காரியங்களை செய்யட்டும். எல்லா துதிகளையும் உண்மைக்கே செலுத்துக்கிறவங்களை தாழ்த்துக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.